அண்ணா சீஃப் யாராவது உடனே ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம். ஷிட், திரும்பவும் தப்பிச்சிட்டான். சீக்கிரமா டாடி தூக்குங்க. லிஃப்ட் ஹிம் அப். கேர்ஃபுல். சீஃப் அவங்க தான் அதை அறுத்து விட்டுக்கணும். செக்யூரிட்டி, அவங்கள பிடிங்க. பின்னாடி போ. அசையாதீங்க இல்ல சுற்றுவேன். அசையாதீங்க. என்ன சும்மா நிக்கிறீங்க? போய் பிடிங்க அவங்கள. போங்க, பிடிங்க. விக்ரம் என்னாச்சு? யாரு இவங்க எல்லாரும்? இவங்க அபியை கொலை பண்ண வந்திருக்காங்க, கொலைகாரங்க. என்ன? ஹலோ இன்ஸ்பெக்டர், சீக்கிரம் ஒரு எஃப்ஐஆர் எழுதிக்கங்க. இங்க பாருங்க, 2 பேர் அபிஷேக் பிரேமகரா வீட்டுக்கு வந்தாங்க. அவரை கொலை பண்ற எண்ணத்தோட தான் வந்திருக்காங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே சாட்சி, எல்லாருமே அதை பார்த்தாங்க. ப்ளீஸ் எழுதிக்கங்க. ஓகே. போலீஸ்ல என்ன சொன்னாங்க? இங்க பாரு பல்லவி, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். நான் சீக்கிரம் வந்துடுறேன். நான் உங்க கூட வரேன், வாங்க. இல்ல பல்லவி, நீ இங்கே இரு. அம்மா டென்ஷனா இருப்பாங்க. விக்ரம், நான் இப்போ வந்துடுறேன். டாக்டர் என்னாச்சு? என் டாட்க்கு எதுவும் ஆகல. டோன்ட் வரி, காலையில அவருக்கு நினைவு வந்துடும். இன்னொரு இன்ஜெக்ஷன் இவருக்கு போடணும். அப்பதான் இவருக்கு ப்ராப்பரான ரெஸ்ட் கிடைக்கும். ஆக்சுவலி இவரோட கண்டிஷன் நார்மலா இல்ல. இவர் கீழே விழுந்ததால ஒருவேளை இவரோட பிரெயினுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இவருக்கு ரெஸ்ட் முக்கியம். ரெண்டு பேருமே ஓடி போயிட்டாங்க. நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரமே பிடிச்சிருவாங்க. தென் ஐ வாண்ட் டு சே ஒன் திங் மோர். என்னோட ஸ்டாஃப் சில மிஷின்ஸோட இங்க வருவாங்க. இவருக்கு சில டெஸ்ட் எடுக்கணும். ரிப்போர்ட் நாளை காலையிலேயே வந்துடும். ஹாஃப் ஹவருக்குள்ள அவங்க வந்துட்டாங்க நல்லது. ஐ ஹோப் தேர் இஸ் நோ ப்ராப்ளம். இல்ல டாக்டர் சார், எந்த ப்ராப்ளமும் இல்ல. ப்ளீஸ் இவரை கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்க. இவரை கவனிச்சுக்க நர்ஸ் இருக்காங்க. அத்த ப்ளீஸ். Prachi, mind your moves. Come, Ranbir. You know what? You come, Riya. Actually, எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப நம்ம யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம அப்படிதானே இருக்கணும். அதாவது நாம கப்பல்ஸ் மாதிரி இருக்கணும்ல. நீ மனசுல இருந்தத அப்படியே சொல்லிட்ட ரன்பீர். அதான் என் ப்ராப்ளமே. அடுத்தவங்க மனசுல இருக்கிறத என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆனா சில பேர் மனசுல தான் என்ன ஓடுதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. எனிவே அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்ல. உன்னோட என்கேஜ்மெண்ட் ரிங் ரொம்ப அழகா இருக்கு. உன்னோட விரலுக்காகவே செஞ்சா மாதிரி இருக்கு.
எங்க பாரு ரியா, இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா? நான் இப்போ போய் ஆகணும். குட் நைட். குட் நைட் ரன்பீர். See you. எவ்வளோ அழகா இருக்கா அவங்க காதல். அவங்கள வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க வேலைக்காரியா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க சீஃப் கூட இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க காதலுக்காக அவர் கூடவே பக்கத்திலேயே இருக்காங்க. இந்த காலத்துல எல்லாம் இப்படி ஒரு காதலை பார்க்கவே முடியாது. இப்ப நீ எந்த MMS பத்தி பேசிக்கிட்டு இருக்கியோ அது ஃபேக் இல்ல, ரியல். திரும்பவும் சொல்றேன், ஐ லவ் பார்த். என் மேல முழுக்க முழுக்க பார்த்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த பிராச்சி, அவளை பொறுத்த வரைக்கும் காதல்னாலே பணம் தான். இன்னொரு பக்கம் அவளோட அம்மா, அவங்க ரொம்ப பாவம். அவங்க காதலை அடையறதுக்காக அவங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க. அவங்க காதலுக்காக நிறைய முயற்சி பண்றாங்க. அப்புறம் அவங்க காதல் உண்மையானது. ஒருவேளை எனக்கும் இந்த மாதிரி உண்மையான காதல் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆக்சுவலி இவரோட கண்டிஷன் நார்மலா இல்ல. கீழே விழுந்ததால பிரெயின்ல காயம் ஏற்பட்டிருக்கலாம். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாத்தையும். அப்புறம் ஏன் எனக்கு குறை வச்சுங்க? இல்லன்னா என் பொண்ணுங்க வாழ்க்கையில எந்த குறையும் இருக்க கூடாது. அவங்க எப்பவும் கஷ்டப்படக்கூடாது. அவங்க கண்ணுல என்னைக்கும் கண்ணீர் வரக்கூடாது. என் புருஷனோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா என் குடும்பத்துக்கு நீங்க பிரச்சனை தவிர வேற எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது அவ்வளவு சந்தோஷமா இருந்தா எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா என் குடும்பத்துக்கு எப்பவுமே சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கணும். என் குடும்பத்துக்கு நீங்க எப்பவும் பூவை மட்டும் தான் கொடுக்கணும். முள்ள மட்டும் என் கையில கொடுங்க. அது குத்துனாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இனிமே என் குடும்பத்தை சோதிக்காதீங்க. எதுக்கு மேல சோதிக்காதீங்க பிளீஸ். என் புருஷனை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க. நான் என் குடும்பத்தை முழுமையா ஆக்குறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதை நிறைவேற்ற உதவுங்க. பிரக்யா, அழாதம்மா, அழாத. இங்க பாரு, மொத்த குடும்பத்தோட பொறுப்பையும் நீ ஏத்துக்கணும்னு ஆசைப்படும் போது இவங்களால எப்படி உன்னை ஆசிர்வதிக்காம இருக்க முடியும்? சொல்லு பாப்போம். கண்டிப்பா ஆசிர்வதிப்பாங்கம்மா. ஆனா சில சமயங்கள்ல அவங்களுக்கும் பல சோதனைகள் ஏற்படும். அதனால இது அவங்களுக்கான சோதனை காலம். இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனசை தளர விடாத. நீ வேணும்னா பாரு, கூடி சீக்கிரத்துல எல்லாமே சரியாயிடும். சரியாயிடும்மா. என்னாச்சு காயத்ரி? ஒன்னும் ஆகலைங்க. சார் நல்லா இருக்காருன்னு பாக்குறதுக்காக நான் இங்க வந்தேன். இவர் நல்லா இருக்காரு இல்லங்க? ஏன் நீ என்ன அவர் பொண்டாட்டியா? ஐ மீன் உனக்கு என்னமோ அபிய நல்லா தெரியுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நீ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தானோ, ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஒரு நிமிஷம். இந்த காயத்ரிக்கு மட்டும்தான் அபி மேல அக்கறை இருக்கு. அவ தான் அவனை நல்லபடியா பாத்துக்கிறா. அதனாலதான் அபி அவ சொல்றதை எப்பவும் கேக்குறான். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு காயத்ரிய நீங்க எதுவும் சொல்லாதீங்க.
டாக்டர் ப்ளீஸ் டெல் மீ த ரிப்போர்ட்ஸ் ஆர் ஓகே. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இவர் பிரெயினோட மேஜர் பார்ட்ஸ் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்படின்னா நாம சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே இவருக்கு நல்லா புரிய வருது. நன்றி ஆண்டவா. பட் ப்ளீஸ் அந்த பிரெயினுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ நீங்க எப்பவும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. சரி சரி டாக்டர் சார், என் முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன். மித்தாலி, டாக்டர் சார் எல்லாத்தையும் காயத்ரி கிட்ட தான் சொல்றாரு. அவ தான் குடிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. டாக்டர் சார், இவ தான் காயத்ரி. இவ தான் அபிய நல்லபடியா பாத்துக்கிறா. அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா, புரிய வைக்கிறா. ஒரு விதத்துல பார்த்தா அபிக்கு ஏற்பட்ட எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் காரணம் இந்த காயத்ரி தான். உங்கள மாதிரியே இவளும் அபிக்கு டாக்டர் ஆயிட்டா. குட் ஜாப் காயத்ரி. இந்த வீட்ல உள்ள கிழவிங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பொண்ணுங்களே பிடிக்குது? முதல்ல அந்த பிரக்யாவை பிடிச்சது, இப்ப இந்த காயத்ரியா. இந்தாங்க டாக்டர் சார். தனு மேம், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. உங்க ரூம்ல நான் வச்சிருக்கேன். என்னோட ரூம்லயா? ம். எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் சார், இவர் ஏன் எழுந்திருக்கல? கொஞ்ச நேரத்துல எழுந்துருவாரு. மெடிசனோட எஃபெக்ட்ஸ் தான். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எஸ், ஃபைனலி எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. ஐ அம் சோ ஹாப்பி. தனு, ஆலியா, தனு, ஆலியா, ஐ அம் சோ ஹாப்பி. ஐ அம் சோ ஹாப்பி. என்னாச்சு தனு? See this. ஃபைனலி எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. ஐ அம் ஃப்ரீ நவ. இப்போ நான் என் லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணலாம். உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மூதான் தனு. நீ அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆலியா, அபி இப்ப வரைக்கும் முழுசாவே நான் அக்செப்ட் பண்ணவே இல்ல. அதுவும் இல்லாம அவரோட மென்டல் கண்டிஷன் வேற. ஐ மீன், அது அவர் 2-3 மாசத்துல சரியாயிடுவாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேனே. தனு, நீ நிக்கல் கூட சேர்ந்துக்கிட்டு கியாராக்கு என்ன பண்ணேன்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் தான் அண்ணன் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. அதே மாதிரி அவர் சரியானதுக்கு அப்புறமும் கூட அவர் உன்னை எப்பவும் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. சோ இப்ப நான் என்ன பண்ணணும்? அண்ணன் குணமாறதுக்கு முன்னாடியே நீ அவரை கல்யாணம் பண்ணி ஆகணும். ஐ திங்க் அதுதான் உனக்கு என்னமோ பெட்டரா இருக்குன்னு தோணுது. பட் அபி அவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா? தனு, அதை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ஃபேமிலி கூடவே விக்ரமோட ஃபேமிலியும் கூட இருக்கும். அவங்க தான் உன் கல்யாணத்துக்கு சாட்சி. ஆனா அலியா, அபிக்கு சரியான உடனே எல்லாரும் பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்களே, அப்ப நான் என்ன நீ பண்றது? என்ன நினைக்கிறேன்? லூஸ் மாதிரி நான் ஏதாவது பிளான் பண்ணுவேனா? நோ. என்ன ஆனாலும் சரி, பிரக்யாவை நான் இந்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன். ஃபேமிலி கூட அந்த இடத்துல ஜட்ஜும் கூட இருப்பாரு. பவர் ஆஃப் அட்டர்னியோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சு ஆகணும். யூ மீன்? ஓ மை காட். அப்ப என் ஃபியூச்சர் நினைச்சு எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்? இன்னைக்கு நைட். தனு, எப்ப வேணாலும் அண்ணன் குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காயத்ரி அவரை பாத்துக்கிற விதத்தை பார்க்கும்போது அவரோட மென்டல் கண்டிஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இது நல்லபடியா நடக்கணும்னா அவரோட மென்டல் கண்டிஷன் சரியாறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தாகணும். என் கூட இந்த விளையாட்டை விளையாட ரெடியா? ஐ அம் ரெடி. அபியை நான் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வண்டியை பார்த்துட்டல,
ஏன் இவ்வளோ பயப்படுற? எக்ஸ்கியூஸ் மீ. நான் வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு வர்றத நீ பார்க்கலையா என்ன? நான் எதுக்காக இங்க வந்தேன்னு உனக்கு புரியல? என்ன டிராப் பண்றதுக்கு. சோ நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு திருடம் போலீஸ் ஆட்டம்லாம் என்கிட்ட ஆடிட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிராச்சி? உண்மையான திருடனோட அடையாளம் அவனோட பயம் மட்டும்தான். அந்த பயத்தை உன்னோட கண்ணில் என்னால பார்க்க முடியுது. ஒருவேளை நான் உன்னோட பக்கத்துல வந்துட்டேன்னா இப்போவும் நீ அதே அளவுக்கு என்ன காதலிக்கிறன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடும். நீ பயப்படுறல்ல? இந்த நேரத்துல எங்க வெளியே போற? ராத்திரியாக போறது தெரியலையா? இங்க பாரு, உன் மேல இருக்க அக்கறையிலயோ அன்புலையோ நான் இதை பண்றேன்னு மட்டும் நீ என்னைக்குமே நினைச்சிடாத. இது எல்லாமே உன்னோட அம்மாக்காக மட்டும் தான் பண்றேன். அப்புறம் இது அதே ரோடு தான். நீ பசங்க கூட சண்டை போட்டியே, அதே ரோடு தான். என் ஆசை எல்லாம் என் மனசுக்குள்ள உன் மேல வச்சிருக்கிற காதல வெளியில சொல்லணுங்கிறது தான். ஆனா அதுக்கப்புறம் உனக்கு உன் சந்தோஷம் கிடைச்சிரும். ஆனா ஏன் அம்மாவோட சந்தோஷம் பறி போயிரும். இல்ல வேண்டாம், பிளேன் சரியாவே வர மாட்டேங்குது. நீ ஒழுங்காவே கத்து கொடுக்க மாட்டேங்கிற. நான் திரும்ப கத்து கொடுக்கறேன், சரியா? லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் ஃபோல்ட், மறுபடியும் லெஃப்ட் ரைட், அப்புறம் லெஃப்ட் ரைட் ரைட். வெரி குட். வெரி பேட். இது நல்லாவே இல்ல, ஷார்ப்பா இல்ல, நல்லா இல்ல. சரி, நம்ம நாளைக்கு பண்ணலாமா? நாளைக்கு என்னோட பிளேன்? அப்ப நான் எதை பறக்க விடுவேன்? அதான் நீங்க பறக்க விடுறதுக்கு நான் பிளேன்ஸ் பண்ணிருக்கேனே. சூப்பர். இது சூப்பரா பறக்கும். நீங்க உங்க பிளேன் வச்சு விளையாடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். சரி சரி. லெஃப்ட் ரைட். என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? அதான் அந்த அந்த ஐயரு சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் வீட்டில், கார்டன்ல, வெளியில எல்லா இடத்துலயும் நம்ம ஒன்னா இருக்கலாம். அது அதாவது 7 ஜென்மத்துக்கும் நீ கூட இருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் பண்ணிக்க முடியாது? நீங்க குணமானதுக்கு அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் குணமானதுக்கு அப்புறமா? குணமா எப்படி ஆகுறது? நீங்க எப்ப நீங்களாவே நல்லபடியா சாப்பிட முடியுதோ, ஓ, எப்ப கத்தாம இருக்கீங்களோ,
யார் மேலயும் கோவப்படாம யார் மேலயும் டென்ஷன் ஆகாம. ஆலியாவை நான் கோவப்படுத்த கூடாது அப்படித்தானே? எனக்கு தெரியும். அதாவது இது ரொம்பவே ஈஸி. நான் நல்லா குணமாயிடுவேன். அப்படி ஆயிடுவேன். நீ வேணா பாரு. அப்ப நம்ம சேர்ந்து இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சரியா? சரி, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். நாளைக்கு ஏன் வருவ? இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமே. இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ கண்டிப்பா வருவல்ல? சரி. சந்திரன் போனதுக்கு அப்புறம். சரி, போயிட்டு வரேன். பிளேனோட பிளேன் வச்சு விளையாடுங்க. லெஃப்ட், அப்புறம் ரைட், அப்புறம் நான் உங்களுக்காக பிளேன் பண்ணி வச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிறத நான் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும். சீக்கிரம் வந்துரு. பை. ஓகே. இவருக்கு உடம்பு சரியில்லாத நிலைமையிலயும் எதுவும் ஞாபகம் இல்லாத நிலைமையிலயும் இவர் என் கூட சேர்ந்து இருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. என் நெத்தியில இருக்க குங்குமத்துக்கு இவர் தான் சொந்தக்காரர்னு எப்படி இவருக்கு புரிய வைக்கிறது?